ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீன் தொட்டி vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸி மெயின்டெனன்ஸ் மீன் தொட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என் பையன் ஒரே டார்ச்சருங்க, மீன் தொட்டி எனக்கு வேணும், மீன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொந்த வீடு வாங்கி நல்ல பெரிய மீன் தொட்டி வாங்கி அதில் வாஸ்து மீன் விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் என் பையன் எவ்வளோ சொன்னோம் கேட்கல, மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு குளத்தூர் போயிட்டு மீன் தொட்டிலாம் வாங்கிட்டு அதுக்கு மல்டி கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த மீன் தொட்டி பார்த்திங்கன்னா கண்ணாடிலாம் கிடையாது, பிளாஸ்டிக் தான். இதுக்கு நான் மொத்தமாக எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 700 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். இது கண்ணாடி உடஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க, வாங்கி கொடுங்க, தப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஸ்டோன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மீன் தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் தான் விட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, எனக்கு ஒரு 4 மீனாச்சும் விடணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக மோட்ரு ஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து மோட்டர் தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மோட்டரோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 120 rupees. இந்த மோட்டர் வந்து ஏர் மோட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து அதை ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி தான் இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறது என் பையன் தான். ஸோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் எடுப்பேன்னு அடம் பிடிச்சான். ஸோ ஓகே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் தான் எடுத்துகிட்ருக்கான். என்ன ஷேக் பண்ணுறான் பாருங்களேன். ஸோ இப்போ நான் வந்து தண்ணி தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் என்ன மீன் வாங்குகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த கப்பீஸ் மீன்லலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து இந்த கொஞ்சம் இந்த நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து எனக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறதுனால ஃப்ளோராங்கிற அந்த மீனை தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஃப்ளோரான்னு தான் நினைக்கிறேன் அந்த மீன் பேர், எனக்கு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 இது நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் வந்து தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கேன், நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. தண்ணி ஊற்றி முடித்ததும் நெக்ஸ்ட்டு நான் வந்து மீன் தான் போட போகிறேன். நான் மீனை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மீன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து விட்றேன். நான் அவங்கக்கிட்ட வந்து வலை கேட்டேன் மீன் ஊற்றிக்கி உள்ளே விடுறதுக்கு. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ஏங்க இதுவே சின்ன தொட்டி, இதுக்கு வேறு எதுக்குங்க உங்களுக்கு நெட்டலாம், வீட்டில் இருக்க வடிகட்டி இருக்கும்ல அதையே எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறமே அங்கேயே நான் ஃபுட்டுமே வாங்கிக்கிட்டேன். இப்போ வந்து நான் அந்த மீன் இது எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை பொறுமையாக நிதானமாக பாருங்கள். நான் வந்து லேர்னரு, ஸோ நான் வந்து எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபிஷ்ஷாக விட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நான் வந்து 4 பேர் வாங்கியிருக்கேன். ஆரஞ்சு, பிங்க்கு, க்ரீன், பர்பிள் கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து மீன் பார்த்திங்கன்னா வெறும் 240 rupees தான். ஒரு பேர் பார்த்திங்கன்னா 60 rupees ஆகுச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மீனை வந்து கடையில் போய் வாங்குங்க, இந்த ரோட்டில் வந்து தட்டு வண்டிலாம் விற்பாங்க இல்லையா, அங்கெல்லாம் வாங்காதீங்க, சீக்கிரமாக வந்து லைஃப் வராது, செத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடையில் தான் போயிட்டு இதெல்லாம் வாங்கினோம். ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 வகையான ஃபுட்டு இருக்குது. சில ஃபுட்டு போட்டிங்க அப்படின்னா அது வந்து தண்ணி கலரை வந்து சீக்கிரமாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டோமா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வாங்குங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு மீனாக எடுத்து விட்டுட்ருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த கலர்ஃபுல்லாக இருக்க ஸ்டோன்ஸில். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த சம்மர் சீசனில் இந்த சம்மர் லீவில் பசங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை, இது தான். ஸோ வந்து நான் ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன். இப்போ பாருங்கள் நான் எல்லா மீனையும் உள்ளே தண்ணிக்குள்ளே விட்டுட்டேன். இப்போ வந்து நான் மோட்ரு தான் ஃபிட் பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே போட்டேன். ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சு, மோட்ரு போட்டால் மீன் பயப்படுமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து இப்போதைக்கு ஆன் பண்ணலை. ஆன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ளக் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ண உடனே வந்து ரொம்ப வந்து சத்தம் செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பபுள்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு. பபுள்ஸ் வரவும் மீனெல்லாம் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகி அந்த பக்கம் போயிட்டு வந்து இந்த பக்கம் அழகாக வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சது, எனக்கும் பிடிச்சிச்சு. இது உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.